நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளை வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜாஷ்வா டிவி மூலம் உங்கள் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் உங்கள் வீடுகள் தேடி நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்தந்த பகுதிக்கெல்லாம் சென்று இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த செய்தி மூலம் உங்களை தொடர்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது சின்ன ஜெபம். நன்றி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. 7 மாதமும் ஆச்சரியமாய் எத்தனை நெருக்கங்கள், பாடுகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாசம், மோசங்கள், செய்தி எங்கே திரும்பினாலும் நல்ல செய்தியே இல்லைப்பா. ஆனாலும் எங்களை எங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியங்கள் ஆண்டவரே, எங்கள் இந்தியா ஜெபிக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் நீர் கேட்டிருக்கிறீர். இந்த நாளிலும் இந்த பாடல், துதி, ஆராதனை ஆண்டவரே எல்லாவற்றையும் தம்பி ஜெப குறிப்பு ஆண்டவரே செய்தி வேளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாடல் பாடுவாங்க. தொடர்ந்து சின்ன தம்பி ஜெப குறிப்பு, அட்டாப்பில் என்னுடைய செய்தி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள். இருக்கிற இடத்திலே கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உலகோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி பாடு. நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறவர், எல்லாருடைய நோய்களையும் குணமாக்கக்கூடியவர், படுகொலையில் நின்று மீட்கக்கூடியவர், உடைய ஜீவன் பாதாளத்திலே போகக்கூடாத விடுக்கி அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம நிற்கிறோம். கரங்களை தட்டி இடத்தின் ஆழத்திற்கு அவருடைய நாமத்தை நம்ம கொடுப்போம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, எல்லா குற்றங்களை மன்னி
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 7 மாதமும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்தார், நடத்தினார். 8வது மாதத்திலும் முதல் நாளிலே காலை நேரத்திலே ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 126 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளைகளை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புமையா. 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், கண்ணீரோடு 7 மாதங்களும் நீங்கள் என்ன காரியங்களுக்கெல்லாம் விதைத்தீங்களோ, இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னதென்றால், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப போகிறார். அல்லேலூயா. காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியது, உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். எதுலெல்லாம் நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோமோ அதெல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி பார்த்து, என் சிறையிருப்பை திருப்பக்கூடியவர் நீங்கப்பா. 7 மாதமும் ஆண்டவரே என்ன கிருபையாய் நடத்திட்டீங்கப்பா. இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்க கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. என்னால முடியல ஆண்டவரே, இந்த காரியத்தில் இருந்து எனக்கு விடுதலை நீங்க தாங்கப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த பாடல்களை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். உமது சமூகம் வரும் இங்கு கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது உன் சமூகமே, உன் சமூகமே. ஒரு நாளும் மாறாதுப்பா உங்க சமூகம், ஒரு நாள் எங்களை விட்டு மாறாது ஆண்டவரே. நாங்க கண்ணீரோடு உடைய சமூகத்துல இந்த காலை வேளையில நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல எதற்கெல்லாம் நீங்க தெய்வ சமூகத்துல கண்ணீரை சிந்துகிறீர்களோ அதுல நிச்சயம் ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமது சமூகம் வரும் போதெல்லாம் இந்த கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. உமது சமூகம் வரும் போதெல்லாம் இந்த கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது உன் சமூகமே, உன் சமூகமே. ஆலே ஆலேலுயா,
உமது சமூகம் வரும் போதெல்லாம் எங்கள் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றதே. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது உம் சமூகமே, உம் சமூகமே. ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளா, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளா, இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே, இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள். ஆமென் ஆண்டவரே. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தேவ சமூகத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல போனா எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால், தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க வீட்டுல எந்த வியாதியோடு கூட நீங்க முடக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க செவிகள் இந்த வசனங்களை கேட்கலாம், உங்க செவிகள் இந்த வார்த்தைகளுக்குள்ள ஆமென் இடைபடலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எப்படி அந்த 12 வருடமாய் ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீங்க சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்களோ, அதே வல்லம் ஆண்டவரே என் சரீரத்திற்குள்ள இறங்கட்டும்பா. நான் துதிக்க ஆண்டவரே என் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீன கட்டுகள் எல்லாம் ஏசப்பா உங்க நாமத்தினால நீங்க எடுத்து போடுங்கப்பா, நீங்க எடுத்து போடுங்கப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்கப்பா. எங்க கரங்களை பிடிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரே. மனிதர்களுடைய கரங்களை எங்க பிடிச்சது உண்டுப்பா, ஆனா விட்டுட்டாங்கப்பா. வியாதிங்கிற நேரத்தில் ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே, ஆனா நீங்க என்னை கைவிடாதபடிக்கு ஏசப்பா என் கரங்களை பிடிச்சு எனக்கு அற்புத சுகத்தை தாங்கப்பா, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. தனிமையின் பாதையிலே தகப்பனேவும் தோளின் மேல் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையிலே தகப்பனேவும் தோளின் மேல் சுமந்ததை நான் மறப்பேனோ, ஏசப்பா சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்.
வாழ பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ உதவி செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ உதவி செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆஜா உமக்கு நன்றி இயேசு. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதா. நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. ஆமென் ஆண்டவரே. என் சிறையிருப்பை திருப்பிருங்கப்பா. நான் என்னுடைய பாடல்களினால உங்க ஆண்டவரே என்னுடைய குறைவுகள் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. என்னோடு கூட சேர்ந்து பாடினீங்கல்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபமாகவே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க சமூகத்துல வந்தாதான் எனக்கு நித்திய மகிழ்ச்சிப்பா. எப்படி உங்களுடைய சமூகத்துல வந்தாதான் என்னுடைய வியாதியிலிருந்து விடுதல் ஆண்டவரே. உங்க சமூகத்துல வந்தாதான் எனக்கு கிருபை கிடைக்கும் ஆண்டவரே. உங்க சமூகத்துல வந்தாதான் ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் போஜனத்தை நீங்க கொடுப்பீங்கப்பா. உங்க சமூகத்துல வந்தாதான் ஏசப்பா என்னை பரிசுத்தமா வாழ வைப்பீங்கப்பா என்று சொல்லி பாடல்கள் மூலமான உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. அப்படி இருக்கிற இடத்துல அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம்பா என்று சொல்லுவோம். அல்லேலூயா இயேசுவே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீதியான வேலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 7வது மாதம் நிறைவு செய்து 8வது மாதத்தின் முதல் நாளிலே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதம் நம் தேசத்திலே ஒரு மிக ஆசீர்வாதமான மாதம், சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மாதம். இன்றைய நாளிலே தேசம் முழுவதும் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையிலே சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு நாம் 2 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, நம்முடைய உலகத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். முதலாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதற்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஒரே ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் தெவிப்புவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 8வது மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதிலே பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதத்திலே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே காரியங்கள், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நீர் அறிவே. எங்களுக்கு என்ன தேவை நீர் அறிவே. எங்களுக்கு எதிலே குறைவு இருக்கிறது நீர் அறிவே. நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே அதனுடைய காரியங்கள் அனைத்து நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலே எங்களுடைய குறைவுகளுக்காக அதை நீங்க நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று உங்க சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. அநேக பாடுகள் பிரச்சனைகளோடு அநேக குடும்பங்கள் இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. இன்று முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பங்கள்ல கடன் பாரங்கள், நிறைய குடும்பங்கள்ல ஆண்டவரே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், நிறைய குடும்பங்களிலே அப்பா குறைவுகள், இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இது ஒரு விடுதலையின் மாதம். எங்க தேசத்தை பொறுத்த அளவிற்கு இது ஒரு விடுதலையின் மாதம், சுதந்திரத்தை நாங்கள் கொண்டாடக்கூடிய மாதம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் அநேக காரியங்களிலே சுதந்திரம் இல்லாமல், விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் என்கிற ஆண்டவரே காரியத்தோடு உங்க சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வதிக்க கரம் நீட்டப்படட்டும் ஐயா. உம்முடைய விடுவிக்கிற கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய பிரசன்னம் இன்றைக்கு இருக்கிறதப்பா. இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய ஆவியானவருடைய நடத்துதலை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை எல்லாம் பிரகாசம் அடைய வைங்க. வெட்கத்தின் அனுபவங்கள் மாறட்டும், தோல்வியின் அனுபவங்கள் மாறட்டும். நீர் ஜெயம் கொடுக்கிறவர், நீர் ஜெயம் கொடுக்கிறவர், நீர் ஜெய கிறிஸ்து. ஆமென். தோல்வி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவிற்கு வெற்றியின் மாதமாய் இந்த மாதத்தை எங்களுக்கு மாற்றிக் கொடு. நீர் மாற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கிறவர்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதி செய்கிறவர், நீதி செய்கிறவர். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு சில காரியங்களிலே அநீதி இழைக்கப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றாலும் நீங்க தேவ சமூகத்திலே நிற்கிறீர்கள். அதை மறக்காமல் நீங்க நீதியின் தேவன்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு நீதி செய்வார். என்னோடு இணைந்து ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியமாக சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மாதம். ஆனால் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா என்றால் அநேக காரியங்களிலே நம் தேசமும் சரி, நம்முடைய குடும்பங்களும் சரி அடிமைத்தனத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களை சொல்ல முடியும். 2-3 காரியங்களை மட்டும் சொல்லி எங்களை விடுவீங்கப்பா, எங்க தேசத்தை விடுவீங்க. இயேசு கிறிஸ்து விடுவித்தார் என்றால் அதுதான் மெய்யான விடுதலை. நாம்
அந்நிய தேசத்து மனிதர்களிடத்திலே இருந்து விடுதலையை வாங்கி இன்றைக்கு சுயாதீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனால் உண்மையான சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை நீங்க கொடுக்கணும், ஒரு விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். அநேக குடும்பங்கள் போதை என்கிற அடிமைத்தனத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் பாவ அடிமைத்தனத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்தியா முழுவதும் நீங்க பார்க்கும் பொழுது அநேக மாநிலங்கள், அநேக நகரங்கள், அநேக படித்தவர்கள், நிறைய கற்று தேறினவர்கள் கூட இன்னைக்கு மூட நம்பிக்கை என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே முடிந்தால் உங்க 2 கரங்களையும் கும்பிட்டு இந்திய தேசத்திற்கு ஒரு உண்மையான சுதந்திரமான ஒரு மாதமா இந்த மாதத்தை கொடுங்கப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அடிமைத்தனம் விலகட்டும், அடிமைத்தனம் விலகட்டும், கட்டுக்கள் விலகட்டும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லி கண்களை மூடி 2 கையெடுத்து கும்பிட்டு தெய்வ சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவரே அநேக அடிமைத்தனத்திலே எங்க தேசம் பிடிக்கப்பட்டிருக்கிறதப்பா. பாவ அடிமைத்தனம், எத்தனையோ பாலியல் குற்ற செயல்களை இன்னைக்கு நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாவ அடிமைத்தனம், மூட நம்பிக்கையின் அடிமைத்தனம். ஆண்டவரே இன்னும் எங்க ஜனங்கள் மூட நம்பிக்கையினால் தன்னுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறதை நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனித வணக்கங்கள் நிறைந்த ஒரு தேசமா எங்க தேசம் இருக்கிறது. மூட நம்பிக்கை, மூட நம்பிக்கையின் அடிமைத்தனம், இது எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லப்பா, போதை அடிமைத்தனம் எங்க தேசத்துல ரொம்ப பயங்கரமாய் பிடிக்கப்பட்டிருக்கிற போதை அடிமைத்தனம், தாராளமாய் விற்கப்படுகிற கஞ்சாவின் நிமித்தமாய் அநேக இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அநேகர் போதையில பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது 12 மணி ஆகும் என்று அநேக ஆயிரக்கணக்கான நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் இன்னைக்கு மதுபான கடைகளுக்கு முன்பாக நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். போதை அடிமைத்தனம், போதை ஊசிகளுக்கு அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்டிருக்கிற நபர்கள் ஏராளமாய் எங்க தேசத்துல இருக்கிறார்களே. ஆண்டவரே சுதந்திரம்னு சொல்றோம், ஆனா இன்னைக்கும் அடிமைத்தனம் இருக்கிறதே, சுதந்திரம் இல்லாத சூழல் இருக்கிறதே. இதை நீங்க மாற்ற வேண்டும் என்று மதம் என்கிற அடிமைத்தனத்திற்குள்ளே எங்க தேசத்துல எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்களே. இதுல எல்லாம் ஒரு விடுதலை ஏற்படுத்துங்கப்பா, ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க ஏற்படுத்தி தருகிறதற்காக, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவதற்காக, விடுதலையை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மாறாத கிருபையும் இரக்கமும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருக்கட்டும், எங்களை ஜெயமாய் நடத்தட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே அந்த பல்லவியை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஜெயமான மாதமாய் இருக்க போகிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுதந்திரமான மாதமாய் இருக்க போகிறது. பிசாசு எந்த வகையிலையும் உங்கள் பக்கமே வர முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை வேலியடைத்து பாதுகாக்க போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவருடைய கிருபையினால இந்த புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்தம் ஆண்டவர் 2024 கூட 7 மாதமும் உங்களோடு பேச எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார். இந்த புதிய மாதத்துக்குள்ள வாக்குத்தத்தம் சோஸ்வா டிவி மூலம் பேச எனக்கு ஒரு பாக்கியம். வாக்குத்தத்தத்துக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியப்பா. எஸ்ஸப்பா, இந்த ஆகஸ்ட் சொன்னாலே ஆண்டவரே சுதந்திர தினம்பா. ஆண்டவரே, இந்த சுதந்திர தினம் எங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்த நாள் ஆண்டவரே. ஆகஸ்ட் 15 அநேக மீட்டிங்கள் நடக்கிற நாள், சிறு பிள்ளைகளுக்கு லீவு நாட்கள் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தின் தேவைகள் ஆண்டவரே, பண தேவைகள் மாத்திரமல்ல, அந்தந்த குடும்பங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த செய்தி மூலம் சென்று அடையட்டும். ஒரு தரிசன கண்களோடு ஜெபிக்கிறேன். அவங்க என்ன எதிர்பார்ப்போடு இந்த வாக்குத்தத்தத்தை கேட்காங்களோ டேடிம்மா, அவங்க வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். எஸ் எஸ் சிலர் பார்க்காங்க, சிலருக்கு ஆண்டவர் இன்னும் எனக்கு நன்மை செய்யலையே ஒரு ஏக்கம் இருக்குப்பா. இந்த புதிய மாதத்தில் அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சு, அவங்க கண்ணீர் துடைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். எஸ் எஸ் ஃபாதர்,
நீர் கொடுக்கிற வார்த்தைகள் வானமும் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீரே. நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த 8வது மாதத்துக்கு மாத்திரமல்ல, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வார்த்தை பலிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்துக்கும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 101:6 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 101:6 தேசத்தில் உண்மையானவர்கள் வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்துக்கு ஏசப்பா ஒவ்வொரு மாதமும் நீர் கொடுக்குற வாக்குத்தத்தை நிறைவேறுதா எனக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். நீர் பேச வைக்கிறீர். அநேகர் ஃபோன் பண்ணுதாங்க, பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுதாங்க. சிலர் அவங்களுடைய விண்ணப்பங்களை ஃபோன் பண்ணுதாங்க. அப்படி பண்ணும்போது நான் ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீர் கொடுக்குற வாக்குத்தத்தை அந்த 1ஆம் தேதியே பலிச்சிடணும்ப்பா, நாளைக்கு இல்லை, இந்த முதல் நாளே அவங்க பண தேவைகளோ அவங்க குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் உண்டு, என்னென்ன காரியத்திற்காக அவங்க இந்த தொலைக்காட்சியை பார்க்குறாங்களோ அங்கே தேவைகள் சந்திக்கப்படுறது மாத்திரமல்ல, இத்தனை வருஷமாக 4 வருஷமாக அந்த ஊழியம் புதிய 5ஆம் ஆண்டுக்குள்ளே போக போகுது. கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 101:6 தேசத்தில் உண்மையானவர்கள், இந்தியா தேசத்தில் உண்மையானவர்கள் வாசம் பண்ணும்படி என் கண்கள், இயேசுவின் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. மனிதருடைய கண்களில் ஜீசஸுடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நடந்து போயிட்டுருக்கீங்களோ, யாரெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கண்கள், ஒரு மனிதனுடைய கண்கள் நோக்கமாக இருந்தாலே நம்ம எப்படி நினைக்கும், இவ்வளோ பெரியவங்க என்னை பார்க்காங்க, எனக்குடைய தேவைகள் சந்திப்பாங்கன்னு நினைக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த புதிய மாதத்தில் என் பிள்ளைகள் மேலே என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. உண்மையானவர்கள் வாசம் பண்ணுவாங்க. இந்தியா தேசத்தில் நிறையா உண்மையற்ற சூழ்நிலை, எங்கு திரும்பினாலும் ஊழல், லஞ்சல்கள், அமைச்சர்கள்ட்ட உண்மை இல்லை, தலைவர்கள்ட்ட உண்மை இல்லை, ஒரு கையெழுத்து வாங்க போனால் அங்கு கூட லஞ்சம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த புதிய மாதத்தில் உண்மையானவர்கள் மட்டும்தான் வாசம் பண்ண முடியும். அவங்க மேலே தான் என் கண் நோக்கமாக இருக்கிறது. தயவு செய்து இங்கே எந்த சூழ்நிலையில் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு கடிந்து சொல்லுகிறார், உண்மையானவர்கள் மாத்திரம்தான் இந்த புதிய மாதத்தில் வாசம் பண்ண முடியும். பயமுறுத்ததுக்கு சொல்லலை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை அதுதான். என் பிள்ளைகள் இன்றைக்கி உண்மை இல்லாத உலகத்தில் கடந்து கஷ்டப்படுதாங்க. தயவுசெய்து இங்கே யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த புதிய மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் உண்மையாக இருப்பேன். செய்கிற வேலையில் டீச்சர் வேலைனாலும் சரிதான், எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், நான் ஊழியத்தில் இருந்தாலும் இதில் கூட 100க்கு 100 ஆண்டவர் என்ற உண்மையை எதிர்பார்க்கிறார். இப்போது இந்த கடந்த வெள்ளிக்கிழமை கூட நம்ம பாக்கியலட்சுமியா செய்தி இது. அப்போது ராத்திரி ஜோம் நீட்டு படுத்திருக்கேன். எசப்பா அக்கா செய்தி கொடுத்து, இல்லை நீ அவளுக்காக ஜெபி. எல்லா செய்தியாளருக்கும் எப்படி ஜெபிப்பியோ அதை விட அதிக மடங்கு உன் ஊழியத்தில் நீ உண்மையாக இருக்கணும். அதுபோல் அக்கா செய்தி கொடுக்கும்போது அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க கிருபை தந்தார். அவங்க இல்லை, ஆண்டவர் அவங்க மூலம் பேசுகிறார். எல்லாவற்றிலும் பணம், நேரம், சாப்பாடு. அன்றைக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் பிரசங்கியை பற்றி பேசினார். வெள்ளிக்கிழமை எதற்காக நீங்கள் சாப்பிடுதீங்க? அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா வெறிக்கிற அளவுக்கு உண்ணாமல், பிரசங்கி 10:17 வெறிக்கிற அளவு உண்ணாமல் ஏற்ற வேளை உண்கிறவர்களாய் சாப்பிடுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நம்ம எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? எல்லா காரியத்திலும் இந்த மாதத்தில் ஒப்பு கொடுங்க. ₹1 நம்ம செலவழிக்கிற நாள் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன். எனக்கும் அதை தான் ஆண்டவர் பேசுவார். ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த நிமிஷத்தை வீணாக்கக்கூடாது. மத்தியானம் பிள்ளைகள்லாம் விசிறி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுப்பான். அந்த நேரம் பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வர கொஞ்சம் தாமதிக்கும், 4 மணி ஆகும். அந்த 1 மணி நேரம் 3லேருந்து 4 வரை
ஜெபி. நான் சொல்வேன் கொஞ்ச நேரம் இல்லை, இதுதான் நீ ஓய்ந்திருக்கிற நேரம், வீடு அமைதியாக இருக்குது, இந்த 1 மணி நேரத்தில் அந்நிய பாஷையில் ஜெபி பேசுவார். இதே போல் கடந்த நாளில் வியாழக்கிழமை ராத்திரி ஜெபிக்கும்போது இவ்வளோ நாளும் நடந்த பலியை விட இரத்த பலி செத்துக்கிட்டே இருக்கு. விபத்தில் சாகுதாங்க, பிளேட்டில் போனால் சாகு, ட்ரெயினில் விபத்து. ஜூலை மாதத்தில் எத்தனை விபத்துக்கள்! நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வண்டி தார்மாராக ஓடுது. அவையான சொன்னார், இவ்வளோ நாள் நீ கேள்விப்பட்ட சின்ன சின்ன பலி தான், ஆனால் அந்த புதிய மாதத்தில் அதிகளவு விபத்துக்கள், பலி. முன்னக்கட்டியே செபி, நிறைய மரண செய்தி. ஏசப்பா வேண்டாப்பா, தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லும்போது திறப்பில் நிற்கத்தக்கவன் யார்? திறப்பில் நிற்கத்தக்கவன் யார்? அதிகமாக நம்ம செபிக்க வேண்டிய கடைசி நொடி. ஒரு ஊழியர் சொன்னார், ஆண்டுடைய வருகைக்குள்ள அடையாளங்கள் நெருங்க நெருங்க, அதிகமாக நெருங்க நெருங்க நெருங்க, ஆண்டுடைய வருகை ரொம்ப ரொம்ப பக்கத்தில். இவ்வளோ வெள்ளிக்கிழமை நாங்கள் தூக்கி தங்கச்சி நடத்தும்போது கர்த்தர் சொன்னார், இந்த சகோதரி மூலம் பேசினார், மரணம் எவ்வளோ சமீபமாக இருக்கோ அதே போல் இந்த வருகையும் அதிக சமீபமாக இருக்கு. ஆண்டுடைய நாட்கள் சீக்கிரத்தில் கர்த்தர் வந்து கொண்டு இருக்கிறார். அடுத்தாப்பில் கர்த்தர் சொன்னது 1 தெசலோனிக்கேயர் 3 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி மனிதன்கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், அவர் உண்மையானவர்களை வாசம் பண்ணும்படி பார்க்காரு. அதே போல் கர்த்தரும் நம்மகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். உண்மையானவர்கள் வாசம் பண்ணும்படி பார்க்கிறது போல அந்த தெசலோனிக்கேயரில் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அந்த வார்த்தை எடுங்க, சீக்கிரமாக எடுங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். உண்மையானவர்கள் வாசம் பண்ணும்படி ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்தாப்பில் இந்த வசனத்தில் கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்க போய் தான் நம்மகிட்டையும் சில உண்மைகளை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன செய்வாராம்? உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, நீங்கள் எதுலையாவது இந்த 7ஆவது மாதம் முடிஞ்சு இந்த புதிய மாதத்தில் கால் எடுத்து வைக்கும்போது எதுலலாம் நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டியிருக்கு. தொழிலில் சில ஸ்திரம், பிள்ளைகள் படிப்பில் ஸ்திரம், உங்கள் சரீர சுகத்தில் ஸ்திரம், அதை உங்களுக்கு ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று. இந்த மாதம் எதுலாம் தீமைன்னு கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. என் பிள்ளைகளை அன்றைக்கி நான் பார்த்தேன், ஒரு பெரிய கார், இந்த கார் நிறைய ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மலைப்பகுதி, திடீர்னு மலையில் அந்த பாறை உருண்டு வருது. உண்மையிலே டிவியில் நான் பார்த்த காரியம், அது உருண்டு கிட்ட வருது. இந்த கார் ஒரு செகண்டில் உள்ள அடுத்த பக்கம் போயிட்டு பாருங்கள். தீமை நின்று விலைக்கு காத்து கொள்கிறவர். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே ஆபத்து இருக்குது, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தீமை நின்று வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும், இங்கே தூங்கும்போதும் சாப்பிடும்போதும், சாப்பிடுகிற ஆகாரத்தில் கூட நல்ல சாப்பாடு வீட்டில் தான் சமைக்கிறோம், அது எப்படி மாறிட்டுன்னு நமக்கு தெரியாது, விஷத்தன்மை உள்ளதாய் மாறிடுது. கர்த்தர் சொல்கிறார், அது சாப்பிடும்போது செபியாமல் சாப்பிடாதங்க. அதுபோல் இன்னொரு காரியத்தையும் இந்த மாதத்தில் சொன்னார், நீ சுவாசிக்கிற காற்றில் கூட பல லட்ச விஷக்கிருமிகள் பறந்துக்கிட்டு இருக்கு. நீ சுவாசிக்கும் போது அது மூச்சுக்குழல் வழியாக உனக்குள்ளே தாக்குது. ஏன்னா ஜூலை மாத கடைசியில் நிறைய டெங்கு காய்ச்சல், நிபா காய்ச்சல், சிகா காய்ச்சல் கேரளா பகுதியில். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் புயல் மழை, ஒரு பக்கம் மழையே இல்லை. நம்ம பகுதியில் நல்ல சரியான மழை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லா தீமை நின்றும் விலைக்கு காத்து கொள்வார். அடுத்தாப்பில் சொல்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பண்ணுவார். 3 உண்மை. உண்மை உள்ளவர்களை வாசம் பண்ண வைக்கிறார். 2வது கர்த்தரோ உண்மை உள்ளவர்.
மூணாவது சொல்லுதார், உண்மையுள்ள மனுஷன். நீ எல்லாற்றிலும் உண்மையாயிரு, பிள்ளைகள்கிட்ட, கணவர்கிட்ட. ஏன்னா இன்றைக்கி ஏன் கொலை நடக்குன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு துரோகம், மனைவி கணவருக்கு துரோகம், பிள்ளைகள் துரோகம், உண்மை இல்லை. என்னை கர்த்தர் சொல்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இந்த மாதம் இந்த சோஸ்வா டிவி மூலம் கர்த்தர் உங்களை தொடுகிறார். நாங்கள் இந்த 4 வருஷம் முடித்து புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். அவங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆகஸ்ட் 16 அண்ணே ஆசைப்படுதாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணே இங்கே நினைக்கிறதுக்கு மேலே ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த டிவியை பார்க்க எல்லாரையும் நாங்கள் விரும்புதோம். தயவு செய்து அன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் எங்கள் அண்ணே ஆசைப்படுதாங்க. தூரத்தில் இருந்து இன்றைக்கி குமரிமுத்து சினிமா நடிகரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெபிக்க சினிமா நடிகர்களெலாம் ஆண்டவர் ரட்சித்து வரார். தீர்க்கதரிசி வராங்க. கிருவை வாசல் இங்கே சுரண்டைக்கு வந்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் இறங்குனே கேட்டிங்கன்னா தெரியும். அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த இடத்த காமிப்பாங்க. அன்றைக்கி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி 4 வருஷமும் நம்ம தம்பி தமிழரசன் மூலம் ஆண்ட வெற்றிகரமாய் அருள், அங்கே தங்கச்சி, அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரும் இந்த ஊழியத்தில் நாங்கள் எல்லாரும் உங்களை வரவேற்கிறோம். தயவுசெய்து அன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நல்ல பாடல் தம்பி டியூப் தம்பி வராங்க. நான் ஜெப வேலை, அந்த சகோதரி செய்தி அடுத்தாப்பில் உங்களுக்கு அண்ணே நல்ல சாப்பாடு ரெடி பண்ணுதாங்க, ஆசைப்படுதாங்க. அண்ணே போதும்னேன்னு கேட்டால் சொல்கிறாங்க, அக்கா நம்ம கொடுக்க எனக்கு ஆசீர்வாதம். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பார்க்கணும். உங்கள் எல்லோருடைய ஜபத்தில் தான் எங்கள் ஊழியம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்ணீர் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றீங்க. விசேஷமாக அந்த ஜப நம்பரில் பார்த்து நிறைய பேர் ஜப உதவி கேட்கிங்க. சுரண்ட பகுதியில் இருந்து ஒரே நாளில் 7 ஜப குறிப்பு வந்துச்சு. நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால், சுரண்ட, எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இன்றைக்கி சத்தியத்தை அறிஞ்சவங்ககிட்ட நாங்கள் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படலை. எங்களுடைய பணங்கள், எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய உழைப்பு எல்லாமே எப்படியாவது கிட்டி வருது, மரணம் கிட்டி வருது. இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்க ஆண்டவர் கிரியை செய்தார். ஒரு சகோதரி சொன்னாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டிலேருந்து விரட்டி விட்டுருதாங்க, 10க்கு 10 அடி ஒரு வீடு இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும், உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், தங்கச்சி ஜெப உதவி முடிஞ்சால் செய்யுதேன்னு சொல்லி ஜோம் நீட்டு வச்சுட்டேன். ஆனால் ஆவியானவர் என்கிட்ட பேசினார். அவள் எவ்வளோ தாகத்தோடு கேட்கா, நீ ஏன்ட்ட கேட்டு பதில் சொல்லு, நான் செய்வேன். ஏன்னா எங்கள் ஊழியமும் அப்படி தான் நடக்கு. ஒவ்வொரு வாரமும் ஆகாரம் கொடுக்கையில் திகைப்பேன், எப்படி இந்த வாரம் செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும். ஆச்சரியமாய் அந்த ஜெபக்கூடத்தில் இருக்கையிலே எல்லா ஊழியங்களுக்கும் கொடுக்க கிருபை தருவார். அதே போல் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கேட்குற காரியத்தெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கடந்த நாளில் ஒரு சாட்சி வாசித்தேன், அது வாசித்து உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு பெரிய ஊழியர், உங்களுக்கு ஒரே ஒரு மகா, ஆசையோடு வளர்க்காங்க, சந்தோஷத்தோடு வளர்க்காங்க. ஆனால் சத்துரு அந்த பிள்ளை வாழ்க்கையில் விளையாடி அவங்க அந்த தங்கச்சி அவங்க விரும்பின திருமணம் செஞ்சுட்டாங்க. இந்த ஊழியர் திகைச்சிட்டார். ஏன்னா இங்கே பேப்பரில் வாசித்தாலும் எதில் வாசித்தாலும் இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஊழியம் தடைபடலை. அந்த மகளை ரட்சித்து தந்தார். ஏன்னு சொல்லணும்னா, உங்கள் செல்போன், கையில் இருக்கிற செல்போன் ஒரு பிசாசின் ஆயுதம். இந்த 25ஆம் தேதி, ஜூலை மாதம் 25ஆம் தேதி நடந்த கொலையை 26ஆம் தேதி பேப்பரில் போட்டிருந்தாங்க. அருமையான மகள், ஆணவ கொலை. அவங்க இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த தம்பியை அந்த சகோதரியோடு சகோதரங்கள் கொலை பண்ணிட்டாங்க.
பயங்கரமான ஒரு சூழ்நிலை. 26ஆம் தேதி பேப்பரில் வந்துருந்துச்சு. அப்போ ஆவியானவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு தேசத்தில் நிறைய கொலைகள், காதல், தயவுசெய்து இந்த டிவி மூலம் உங்களோடு நான் ஆண்டவர் பேசுகிறார், வேண்டாம். தாய் தகப்பன் உடைக்கப்படுதாங்க, குடும்பங்கள் பிரிக்கப்படுது. இன்னைக்கு திருமணமான சகோதரி நிறைய பேர் செபிக்க வராங்க. 2 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குது. ஆனால் மாற்று கணவரோடு போயிடுறாங்க. குடி, பயங்கரமான காரியங்கள். கடந்த நாளில் நம்ம ஜெபித்தோம், விஷக்கால் சாராயம் போல. இன்னைக்கு அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த பிறகு நம்முடைய முதல்வர் அநேக போலீஸ் மூலம் நிறைய பிடிபட்டிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இதை பார்க்குறவங்க, வெள்ளிக்கிழமை கூட நிறைய பகுதியிலிருந்து இப்படிப்பட்ட பாவத்தினால் பிடிக்கப்பட்டவங்க ஜெபிக்க வந்தாங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். வேண்டாம், அடுத்த மாதம் எப்படி இருக்கோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கண்ணீரோடு சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், வருகை நாள் நெருங்க நெருங்க இன்றைக்கி தேசத்தில் உண்மை இல்லை, பாவம் பெறுகிறது, பாவ வியாதி, சரீர வியாதி, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். எந்த பெண்கள் வந்தாலும், கடந்த நாளில் ஒரு குடும்பம் ஜபரையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. என்னென்னு கேட்கும்போது, இந்த சகோதரன் கணவர் வேலை பார்க்க போன இடத்துல வேறு ஒரு சகோதரியோடு தொடர்பு கொண்டிருக்காங்க. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. இந்த சகோதரி வருத்தத்தோடு வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன்னு சொல்லேன்னா, துரோகம் செய்யாதங்க, இந்த புதிய மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பாவத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த புதிய மாதத்தின் 8ஆம் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் லட்சக்கணக்கான ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதுப்பா. பல நாடுகளுக்கு கடந்து செல்லுதுப்பா. பல மாநிலங்கள், மாவட்டங்கள், கிராமங்கள், தேசங்களுக்கு கடந்து செல்லுதுப்பா. இயேசுவே, இந்த செல்வன் மூலம் அநேக நிகழ்ச்சியை பார்க்குறாங்கப்பா. அவங்களுக்கு இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பலகீனங்கள் இருந்தாலும் ஆபரேஷன் பண்ணத சூழ்நிலையில பார்க்கலாம்ப்பா. ஆபரேஷனே இல்லாமலே கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடுகிறீர் கர்த்தாவே. எஸ் எஸ் ரீகன தூரமரபலபா. ஆமென் ஆண்டவரே, நீ தொட்டு சுகப்படுத்துகிறீர் ராஜா. இன்னும் அநேகர் ஆண்டவரே ஒரு ஏக்கத்தோடு இந்த மாதம் எனக்கு ஒன்று இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு பார்க்காங்கப்பா. ஆமென். வானத்தின் பொக்கிஷசாலை திறந்து இடங்கொள்ளாமல் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்களை ஆசீர்வதிங்க தாவே. அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும். உண்மையானவனை தற்காத்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எந்த வழிபாடுகள் இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுதாங்கப்பா. இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் மறைமுகமாய் தேடுதாங்க. சத்தியம் டிவி, நிறைய டிவி நிகழ்ச்சிகள் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகள் மூலம் அநேகர் தொடப்படுதாங்க. பின் வாங்கிடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. திருமணம் தடைகள் நிறைய இருக்குது. ஜெபிக்கிற நிறைய பேர் திருமண தடைகளை பார்க்கிறேன். அந்த திருமண தடைகள் விலகுவதாக. ஒரு குடும்பம் ஆசையோடு பார்த்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சிறிய குடும்பம்தான், ஆனால் என் பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதிப்பேன். அவங்களுடைய வேண்டுதல் கேட்டருள் நீர். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தம்பிக்காக ஜெபிக்கிறோம். கிருபை வாசலில் சேர்ந்து நடத்துகிற இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். புதிய 5வது ஆண்டு கோடி ஆத்மாக்களை எதிர்பார்க்கிறோம். நீ தரப்போகிறீர். துதி கனம் மைமை ராஜாதி ராஜாவுக்கே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல் சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.